ஒரு பெண். அவளை கல்யாணம் பண்ணணும்னா நேரா மண்டபம் போக முடியாது. முதல்ல போர்க்களத்துல இறங்க. அவளை ரெஸ்லிங்ல ஜெயிக்கணும். தோத்துட்டா வெறும் அவமானம் இல்லை, 100 குதிரைகள் அபராதம். இதை சொன்னது யாருன்னா ஒரு சாதாரண பெண் இல்லை, மங்கோலிய பேரரசின் இரும்பு ரத்தம் ஓடுற ஒரு வாரியர் பிரின்சஸ். அவள் பெயர் குதுலுன். இன்று உங்களுக்கு நான் சொல்ல போற கதை ஹிஸ்டரி புத்தகங்கள்ல மறைக்கப்பட்ட, ஆனா உலகத்தையே நடுங்க வைத்த ஒரு உண்மையான பெண் போர் வீராங்கனையின் கதை. 1200 காலகட்டம். அந்த காலத்துல உலகம் முழுக்க ஒரு பெயர் மட்டும் பயத்தை விதைத்தது, மங்கோலிய பேரரசு. குதிரைகளோட சத்தம், வாள்களோட ஒலி, போர்க்களத்துல பறந்த தூசி, ஆசியா முழுக்க ஐரோப்பா வரைக்கும் புயல் போல பரவி வந்த ஒரு பேரரசு அது. அதற்கு அடித்தளம் போட்டவன், உலகத்தையே நடுங்க வைத்தவன் செங்கிஸ்கான். அவன் ஆரம்பிச்ச அந்த ஃபயர், அவன் பிள்ளைகள் பேரர்கள் தொடர்ந்து கொண்டு போனாங்க. அந்த ஆர்மியில இருந்தவர்கள் யாருன்னா மர்சி இல்லாத வாரியர்ஸ், பவர்க்காக எதையும் செய்ய தயாரான கிங்ஸ். அந்த காலகட்டத்துல பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அரண்மனையில இருப்பாங்க, கல்யாண பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்தப்படுவாங்க, சைலண்ட் லைஃப் வாழ வேண்டிய நிலை. ஆனா இந்த ரத்தத்தில் மூழ்கிய பேரரசுக்குள்ள ஒரு பெண் மட்டும் அந்த அடக்குமுறையை உடைத்தாள். ஆண்களோட தோளோடு தோள் நின்றாள். போர்க்களத்துல முன்னணியில் ஓடி நின்றாள். அவளை பார்த்து எதிரி வீரர்களே கூட பயந்து பின்னால் ஓடினார்கள். அந்த பெண்தான் இன்று நாம் பேசப்போகும் மங்கோலிய பேரரசின் மறைக்கப்பட்ட இரத்தமும் போருமாய் நிரம்பிய கதை. இந்த கதையில இப்போ நம்ம பார்க்க போற அந்த பெண், அவள் பெயர் குதுலுன். அவள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவள் இல்ல. அவள் அப்பா கைடு கான் மங்கோலிய அரச குடும்பத்துல மிக சக்தி வாய்ந்த தலைவர். அதனால குதுலுன் அரண்மனை பொம்மையா வளர்க்கப்படல. அவளை குழந்தைன்னு கூட பார்க்கல. சின்ன வயசுலயே குதிரை மேல ஏத்திட்டாங்க, கையில வில் கொடுத்தாங்க, தோள்ல வாள் போட்டாங்க. அவ விளையாடின பொம்மை என்ன தெரியுமா? வில், வாள், கையில் ஈட்டி. அவ பள்ளிக்கூடம் என்னன்னா போர்க்கள பயிற்சி மைதானம். ஆண்களோட சேர்ந்து ஓடினாள், விழுந்தாள், எழுந்தாள், திரும்ப திரும்ப ஃபைட் பண்ணினாள். நாளுக்கு நாள் அவள் உடல் மட்டும் இல்ல, அவள் மனசும் இரும்பு மாதிரி மாறிச்சு. சில வருடங்களுக்குள்ள அந்த அரசகுமாரி இல்ல, ஒரு உண்மையான போர் வீராங்கனை உருவானாள். அந்த நேரத்துல மங்கோலிய படையில இருந்த அனுபவம் நிறைந்த வீரர்களே கூட சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு பல ஆண்களை விட அதிக தைரியமும் அதிக வேகமும் இருக்கு. ஆனா இப்பதான் ஆரம்பமாகுது அவ வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம். அவ போட்ட ஒரு விதி உலக வரலாற்றிலேயே எல்லாரையும் அதிர வைத்தது. அந்த திருப்பம் என்னன்னா, குதுலுன் ஒரு நாள் மங்கோலிய அரசு சபை முன்னாடி நின்னு எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயம் சொன்னா, என்ன திருமணம் செய்ய நினைச்சா முதல்ல என்னோட மல்யுத்த போட்டியில ஜெயிக்கணும். அந்த வார்த்தை விழுந்த நொடில அரண்மனை முழுக்க அமைதி. அப்புறம் சிரிப்பு, கோபம், அவமானம் எல்லாம் ஒன்றா வெடிச்சது. அரசர்கள் சொன்னாங்க, இது பெண்ணுக்கான விஷயம் இல்ல. போர் வீரர்கள் சிரிச்சாங்க, ஒரு பெண்ணை ஜெயிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு. ஆனா குதுலுன் அங்க நின்னு சொன்னா, நான் தோத்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன், நீங்க தோத்தா 100 குதிரைகள் எனக்கு கொடுக்கணும். இத கேட்ட உடனே ராஜகுமாரர்கள், போர் வீரர்கள் எல்லாரும் வரிசை கட்டி வந்தாங்க. முதல் போட்டி ஒரு பிரபலமான போர் வீரன், உடம்பு முழுக்க வலிமை தெரியும் தோற்றம். மக்கள் கூட்டம் கைத்தட்டியது. போட்டி தொடங்கிய உடனே குதுலுன் அவனை பிடிச்சா. ஒரே சுழல், தரையில தூக்கி அடிச்சு போட்டா. ஒரே நிசப்தம். அடுத்தவன் வந்தான், இன்னொரு ராஜகுமாரன், அவனுக்கும் அதே முடிவு. இப்படியே ஒருத்தம் பின் ஒருத்தனா எல்லாரும் தோல்வி அடைஞ்சிட்டே போனாங்க. நாட்கள் ஓடிச்சு, மாதங்கள் கடந்துச்சு. முடிவில் என்ன நடந்தது தெரியுமா? குதுலுன் கிட்ட சேர்ந்து கொண்ட குதிரைகள் ஆயிரக்கணக்கானது. சில வரலாற்று குறிப்புகள் சொல்றது 10,000க்கும் மேல குதிரைகள். அந்த குதிரைகள் எல்லாம் பரந்த புல்வெளியில் நின்றபோது மக்கள் பேசிக்கிட்டாங்க, இது பணம் இல்ல, இது ஒரு பெண்ணோட வீரத்தின் அடையாளம். ஆனா இப்பதான் வெளிப்பட போகுது அவ வாழ்க்கையில இன்னும் பயங்கரமான உண்மை. அவ போட்டியில மட்டும் இல்ல, உண்மையான போர்க்களத்துல கூட எதிரிகளின் ரத்தம் சிந்த வைத்த ஒரு போர் வீராங்கனை. அந்த நாள் வந்தது. வானம் தூசியில் மறைந்தது. குதிரைகளின் குதிப்பு, வாள்களின் ஒலி, போர்க்களம் முழுக்க இடியென கத்தியது. முன்னணியில் கையில் வாள், கண்களில் தீ, குதிரை மீது இது பறந்தது போல வந்தாள் குதுலுன். அவள் பின்புறம் படை வந்தது. ஆனா அவள் மட்டும் முன்னாடியே பாய்ந்தாள். எதிரி படையில பெரிய தலைவர் ஒருவன், தடித்த கவசம், உயரமான குதிரை. என்னை யாரும் தொட முடியாதுன்னு நினைச்சு நின்னா. குதுலுன் அவனை பார்த்த உடனே வேகத்தை அதிகப்படுத்தினாள். ஒரே பாய்ச்சி குதிரையிலிருந்து குதித்து
அவன் மேல் பாய்ந்தாள். வாள் மோதல், கைகலப்பு, மந்தூசி கிளம்பியது. சில நொடிகளில் குதுலுன் அவனை தரையில வீழ்த்தினாள். அவன் கவசத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு போனாள். எதிரி படை அங்க நின்னு பார்த்தது. அவர்களோட தலைவர் ஒரு பெண்ணால் பிடிக்கப்படுறத அந்த காட்சி பார்த்த உடனே எதிரி படை மனசு உடைஞ்சது. சிலர் ஓடினாங்க, சிலர் ஆயுதத்தை கீழே போட்டாங்க. அந்த நாளிலிருந்து மங்கோலிய படையில ஒரு வார்த்தை பரவிச்சு. இந்த பெண் அரண்மனைக்கானவள் இல்ல, போர்க்களத்துக்கான புலி. ஆனா இவ்வளவு வீரத்துக்கு பிறகும் அவள் வாழ்க்கையில காத்திருந்தது இன்னொரு பெரிய போராட்டம். அது வாள் இல்ல, அரசியல். போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்தினா, ஆனா அரண்மனையில நடந்த போரு அதைவிட பயங்கரமானது. குதுலூனின் தந்தை கைட்கான் இறந்ததும் மங்கோலிய அரச சபை கொதிக்க ஆரம்பிச்சது. பல போர் வீரர்கள் சொன்னாங்க, இந்த பேரரசை நடத்த தகுதியான ஒரே நபர் குதுலூன் தான். ஆனா சில அரச குடும்பத்தினர், சில அதிகார பசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல. ஒரு பெண் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாது. இதுதான் உண்மை. மறைமுக கூட்டங்கள், ரகசிய பேச்சுக்கள், அதிகார சதி. குதுலூனை அரசியலிலிருந்து மெதுவாக வெளியே தள்ளினாங்க. அவள் போர்க்களத்தில் தோற்கல, ஆனா அரசியல் விளையாட்டுல தோட்டா. குதுலுன் அவள் கோபப்படல, கதறல, அமைதியா ஒரு முடிவு எடுத்தா. சிம்மாசனத்தில் வேண்டாம், ஆனா என் மரியாதையை யாராலும் படிக்க முடியாது. அவள் அரண்மனையை விட்டு வெளியேறினா, தங்க கிரீடம் இல்லாமல், ஆனா இரும்பு மனசோடு. வரலாறு ராஜாக்களை எழுதும், ஆனா போர் வீரர்களை மறைக்கும். குதுலுன் அரசியாக வாழல, ஆனா ஒரு புராணமாக வாழ்ந்தாள். இன்று கூட மங்கோலிய புல்வெளிகளில் குதிரைகள் ஓடும் சத்தத்தோட அவள் பெயர் காற்றில் மிதக்குது. ஒரு பெண் உலகம் போட்ட எல்லைகளை உடைத்தாள். அவள் வாழ்க்கை சொல்லும் பாடம் ஒண்ணுதான். வீரம் பாலினம் பார்க்காது, மனசு இருந்தா போதும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்னும் மறைக்கப்பட்ட வீரர்கள், பயங்கர உண்மை கதைகள், மர்ம வரலாறுகள் கேட்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் பின்தொடருங்க. அடுத்த கதையோட, இன்னும் ஒரு உலகம் நடுங்கும் உண்மையோட சீக்கிரம் சந்திப்போம்.